இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 1 வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 2ங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதிய காப்பாத்துறதுக்காக ஆதி வந்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா வந்த இடத்துல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஆதி, அழகரு எல்லாருமே வந்து கார்ல வந்து பாரதி பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஆதி வந்து அசந்து தூங்கிட்டாங்க. அப்ப பாட்டி வந்து பார்க்குறாங்க. ஆதி வந்து நல்லா தூங்கட்டும்ப்பா. ஏன்னா 2, 3 நாளா வந்து சரியாவே அவன் வந்து தூங்கியிருக்க மாட்டான். அதனால அவன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்லா தூங்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா பாட்டி. அதான் நான் சொல்ல நெனச்சேன். நல்லா தூங்கட்டும். அப்படியே நம்ம ஊருக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா இடையில வந்து நெறைய ரவுடிங்க வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இவங்க கார வந்து வழிய மறிக்கிறாங்க. வழிய மறிச்ச உடனே வந்து ஆதிய எழுப்ப போறாங்க பாட்டி. பாட்டி அவன எழுப்பாதீங்க. அவன் தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி விறுவிறுன்னு போய் அழகர் வந்து இறங்கி, "ஏய் யார்றா நீங்க? எதுக்குடா தேவையில்லாம வந்து கார வழிய மறிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அவைங்க வந்து அமைதியாவே இருக்காய்ங்க. சரி சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அழகர் வந்து களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாத்தையுமே அடி வெளுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு டயத்துல பார்த்துக்கிட்டோம்னா, வழக்கம் போல எல்லா சீன்லயும் நடக்கிற மாரி ஒரு 4, 5 பேர் சேர்ந்து ஹீரோவ பிடிச்சுக்கிருவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம அழகரையும் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் பொருளோட வந்து நம்ம அழகர போட வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்துக்கிட்டோம்னா, உள்ள அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாருல்ல ஆதி, அவர் மாசா இறங்கி வந்து எல்லா ரவுடிகளையும் அடிச்சு அழகர காப்பாத்துற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 2 பேருக்குமே ஒரு சின்ன சின்ன காயம் பட்டிருக்கு. கையில, தலையிலலாம் லேசா 2 பேருக்குமே காயம் பட்டிருக்கு. உடனே காருக்குள்ள இருந்து பஞ்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு 2 பேருமே அந்த இடத்துல லேசா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறாங்க. "சரி மச்சான், உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெறைய அடிபட்டுருக்கு. நீ போய் வந்து அந்த சைடு உட்காரு. நான் கார் ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆதி தான் கார் ஓட்டுற மாரி காட்டுறாங்க. கார் ஓட்டிட்டு இங்க டைரக்ட்டா வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோனே அழகர் வந்து கேட்காரு, "டேய் மச்சான், என்ன மச்சான் வீட்டுக்கு வந்துட்ட? அங்க பாரதி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கடா. ஹாஸ்பிட்டல் போணும்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போவோம் மச்சான்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னப்பா அங்க வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீ என்னப்பா இறங்கி வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்காங்க. "இருங்க பாட்டி, ரொம்ப ரொம்ப தூரம் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எனக்கு வந்து டயர்டா இருக்கு. நான் வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஆண்டாளு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு வந்துட்டு அழகர்கிட்ட சொல்றாங்க, "டேய் உன் ஃப்ரெண்டெல்லாம் வரமாட்டான். அவன் எப்படியும் வந்து பாரதிய காப்பாத்த மாட்டான். ஏன்னா அவன கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் வருவானாக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் லூஸ்தனமா பேசாதடி. ஆதி வந்து பாரதிய கொலை பண்ண மாட்டான்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான்டா நானும் சொன்னேன் எங்க அப்பா விஷயத்துல. எங்க அப்பா வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நான் சொன்னேன். ஆனா யாராவது கேட்டீங்களா? நீங்க மட்டும் ஆதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணா மட்டும் நான் மட்டும் உங்களுக்கு வில்லியா தெரியிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் உங்க அப்பனும் ஆதியும் ஒண்ணா? உங்க அப்பன் வந்து கொலைகார பாவிடி. ஆதி அப்படி கிடையாது. ஆதி ஏதோ கோவத்துல இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே கோவத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப என்னடி உனக்கு? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கேட்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆதி வரமாட்டான். பாரு நீ வேணா" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து அந்த இடத்துல இருந்து ஆண்டாள் வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, தமிழ் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஆதி வந்து குளிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. குளிச்சுட்டு வந்தோனே, "அப்பா என்னப்பா வீட்டிலேயே இருக்கீங்க? அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போவோம் தமிழ். அப்பா வந்து ரொம்ப டயர்டா இருந்தேனா, அதனால தான் குளிச்சுட்டு வந்தேன். போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உட்காருறாங்க. உட்காந்துட்டு நம்ம தமிழ்கிட்ட வந்து சொல்றாங்க, "தமிழ் நான் சொன்னா நீ கேட்பியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொல்லுங்கப்பா, நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பேனா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல தமிழ், நீங்க வந்து இனிமே நல்லா படிக்கணும். சொந்த கால்ல நிக்கிறதுக்கு கத்துக்கிறணும். நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நீங்க தான் குடும்பத்த வந்து பார்த்துக்கிறணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமா தமிழ், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சொல்லுங்கப்பா" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனேயும், "ஒட்டகமெல்லாம் எங்க இருக்கும் சொல்லு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "அது வந்து பாலைவனத்தில தான்ப்பா இருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பாலைவனத்தில தண்ணி இருக்குமா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்லப்பா, பாலைவனத்தில மணல் தானே அதிகமா இருக்கும். தண்ணி எப்படி இருக்கும்?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "அதான் தண்ணியே கிடைக்காது. பாலைவனத்தில தான் ஒட்டகம் இருக்கும். சரியா? அங்க வந்துட்டு நம்ம ஒட்டகத்துக்கு வந்து தண்ணியே கிடைக்காது. அதனால வந்து அம்மா ஒட்டகம் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, தண்ணி தேடி அந்த சின்ன ஒட்டகத்துக்கு குடுக்குறதுக்காக அங்க பாலைவனத்துலலாம் சுத்தி திரிய ஆரம்பிச்சுரும். ஆனா அந்த சின்ன ஒட்டகம் இருக்குல்ல, சரி அம்மா தண்ணி கொண்டு வரும்னு சொல்லிட்டு, அது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும். சரியா? சாயங்காலம் ஆயிரும். அதுக்கும் தண்ணி தாக எடுக்க ஆரம்பிச்சுரும். அம்மா ஒட்டகமும் தண்ணிய தேடி எல்லா இடத்துலயும் சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கடைசியில இந்த சின்ன ஒட்டகத்துக்கு தண்ணி தாகம் தாங்க முடியாது. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல, அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அலைஞ்சு, கடைசியில பார்த்துக்கிட்டோம்னா, அதுவே தண்ணிய தேடி குடிக்க ஆரம்பிச்சுரும். அது மாரி தான் இனிமே வந்து நீங்க யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது. நீங்களா வந்து உங்க சொந்த கால்ல வாழ கத்துக்கிறணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா எதுக்குப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், "சரி இரு நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு
அந்த இடத்துல வந்து ஆதி வந்து போகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா தமிழ் வந்து கேட்காங்க, அப்பா என்னப்பா அப்பா அப்போனா நீங்கள் அம்மா பார்க்க வரமாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வாரேன் தமிழ் இரு ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஃபோன் பேச போயிடுவாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம அழகர் இருக்கார்ல, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிக்கிட்டு இருப்பார். ஏய் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்பாங்க, என்னடி உனக்கு வேணும்? ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அங்கே எதுக்கு உன் ஃப்ரெண்டே வரமாட்டேக்காரு, அங்கே போய் என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் அவனை பற்றி எனக்கு தெரியும்டி, அங்கே சென்னையிலேருந்து இங்கே காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கான்னா அவன் சும்மா ஒன்றும் வரமாட்டான் சரியா, கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கான். அவன் ஏதோ ஒன்று பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான், அது மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக வந்து பாரதியை அவன் காப்பாற்றுறான் இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ எனக்காக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஆண்டாளுக்கு வந்து வாமிட் வந்துடுது. போய் வாமிட் இருக்காங்க. ஏய் என்னடி வாமிட் எடுக்க, வாடி ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து கூப்பிட்றாங்க. இல்லைடா வேண்டாம், இது வந்து மாசமாக இருக்கிற டயத்தில் வர்ற வாமிட் தான், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாம் உங்கள் அப்பனால எல்லாமே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் அப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி விடு, உங்கள் அப்பனை சொன்னாதான் நீ தான் நம்ப மாட்டே, உனக்கா புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக சாப்பிடு, மாதம் மாதம் வந்து செக்கப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.